What's cooking, man? முடிஞ்சா புடிச்சு பாடுறா. டேய் நான் முதல்ல பிடிக்கிறேன், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. ஓடுறா ஓடுறா. வேகமா போடா வேகமா போடா. ஏய் உங்களுக்கு பிடிக்காம விட மாட்டேடா. ஏய் வேகமா வாங்கடா. எப்படி உன்னை பிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய் நீ பெரிய ஆள் தான்டா. டேய் இந்த வாட்டி பட்டம் வர போட்டியில் நம்ம தான்டா ஜெயிக்கிறான். ஆமாண்டா செம்மையா செய்றோம். டேய் அந்த கலரை குடுறா. டேய் உனக்கு என்னடா கலர் வேணும்? எனக்கு கிரீன்ரா. எனக்கு பிரவுன்டா. டேய் கருணா வட்டம் பறக்குதுடா. டேய் ராபர்ட் சைக்கிள் வேகமா ஓட்டுறா. கார்த்தி பட்டத்தை உயரமா பறக்க விடுறா. பட்டம் நான் விடுறேன், நீ சைக்கிள் ஓட்டு. பாஸ்டா போட பாஸ்டா போட பாஸ்டா போட. ஹலோ, டிராயிங் முடிக்கல தம்பி. கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? கொஞ்சம் டைம் கொடுங்க சார், முடிச்சிடுறேன். இந்த வேகமா முடிக்க பாருப்பா, சும்மா இழுத்துட்டே இருக்காம.
ஹலோ. தம்பி நீ பண்ண டிராயிங் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லப்பா. நான் இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். அது மாடலே அப்படிதானே. அதுக்கு என் போன்ல ஏஐட்ட கொடுத்தா கூட நல்லா பண்ணி தரும் போல. சரிண்ணே. ஹலோ. வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, பார்க்குறேன். ப்ரோ அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. அதெல்லாம் ஏஐ பண்ணி தர்றது ப்ரோ. ஹலோ. டேய் நீலாம் ஏஐ கூட கம்பேரே பண்ணாதடா. உனக்கெல்லாம் தகுதியே இல்ல. உனக்கு வாட்ஸ்அப்ல இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஏஐ எப்படி பண்ணிருக்கு பாருடா. நீலாம் ஃபீல்ட் அவுட் ஆகிரு. நீ பென்சில தொடுறவள வச்சுக்க. உன்கிட்ட கொடுத்த டைமிங் கூட 2 நிமிஷத்துல கொடுத்துருது. உன்கிட்ட கொடுத்ததுக்கு ஏஐ டே கொடுத்துக்கலாம். ஃபோனு எல்லாத்துக்கும் ஃபோனு ஏஐன்னு. இனிமே இங்க எல்லாம் ஏஐ தான். எனக்கு எதுவுமே வேணாம். இப்ப நீ சாப்பிடணும். இப்ப நீ ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்போ ஒர்க் ஆகுது. என்ன கேட்கல? சோபி ப்ளூடூத் ஆன் பண்ணு. இப்போ பாரு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ பாரு. ஆமா, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? 2 minutes. ஆமா, முடி கொட்டுது, என்ன பண்றது? கொட்டுறது கொட்டிதான் ஆகும். ஓ மை காட். இதுல எது நல்லா இருக்கு? இது. இப்போ கிளைமேட் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கும். அப்போ ஒரு டீயை போட்டுருவோம். இப்ப என்னமோ ஒண்ணு குறையுதே. இப்ப பாரு. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம்.
இதுதான்டா நம்ம தேட வேண்டிய கடைசி இடம். இங்க கிடைக்கலனா வேற எங்கேயுமே கிடைக்காதுடா. ஸோ டே அங்க இருக்குடா பட்டம். டேய் கார்த்தி, மரத்து மேல ஏறி எப்படிரா எடுக்கா? உனக்கு மரம் ஏற தெரியுமா? இங்க யாருக்குமே மறையாது தெரியாதுடா. டே ராபர்ட், ஏதாவது கல்லு குச்சியெல்லாம் எரிஞ்சு பார்ப்போம்டா. விழுந்தா விழுகட்டும். டேய் இது இப்போதைக்கு விழுகிற மாதிரியே தெரியலடா. வாங்கடா சாயங்காலம் வந்து பாப்போம்டா. டே ராபர்ட், என்னடா பட்டத்தை காணோம்? இங்க தாண்டா எங்கேயாச்சும் காத்தடிச்சு விழுந்திருக்கோம். வாங்கடா தேடி பார்க்கலாம். டேய் இங்க இல்லடா. இங்கே இல்லடா. இங்கே இல்லடா. எல்லாமே ஒன்னாலதான்டா ராபர்ட். இல்லடா எல்லாமே ஒன்னாலதான்டா. டே அமைதியாடுறா. இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. அம்மா டேய் விடுறா. இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. டே அமைதியாடுறா. இனிமே உங்களை பேச மாட்டேன்டா. நானும் உங்க பேச மாட்டேன்டா. போடா. போடா. டேய் நில்றா. டேய் டேய் நில்றா கார்த்தி. டேய் நில்றா ராபர்ட். டேய் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள 10 லட்சத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்க. நீ நாளைக்கு கொடுக்கலன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் நீ வாழ்க்கை பூரா ஜெயில தான் கிடக்கணும். ஜாக்கிரதை. டேய் இங்க வா. இங்க வா. போனை கொடு. இப்போ பாரு உன்னை எப்படி மாத்தி காட்டுறேன்னு. பாத்தியா எப்படி இருக்குன்னு? உன்னால இத பண்ண முடியுமா? இதுதான் ஏஐ டெக்னாலஜியோட பவர். உன்கிட்ட கொடுத்த டைமிங் விட ஏஐ 2 நிமிஷத்துல கொடுத்துருது. உன்கிட்ட கொடுத்ததுக்கு ஏஐட்டே கொடுத்துருக்கலாம். இனிமே இங்க எல்லாம் ஏஐ தான். இப்ப நீ தூங்க கூடாது. இப்ப நீ என்ன தேடுற? ட்ரெஸ். இப்ப நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும். இப்ப நீ டிவி பார்க்க கூடாது. டிவி பார்க்க டைம் இது இல்ல. இப்ப நீ சாப்பிட கூடாது.
இப்ப நீ எங்க போற? வெளியே போறேன். இப்ப நீ வெளியே போக கூடாது. ஏய் நிப்பாட்டு. நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ தான் என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்ன. உன்னை நான் என் ஒர்க்கை ஞாபகப்படுத்த தான் வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. இரு, உன்னை நான் டிஸ்கனெக்ட் பண்றேன். நான் இல்லாம உன்னால வாழ முடியாது. நான் சொல்றது கேளு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, எல்லாம் சரியாயிடும். நீயும் இதையே எத்தனை வருஷமா சொல்லுவ? இங்க பாரு, நானும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணேன், எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ கூட நான் எக்ஸாம் எழுதிருக்கேன், ரிசல்ட் வரட்டும். என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நீ சொல்ற கதையை கேட்டு கேட்டு காலம் கடந்து போச்சு. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? என் வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அவருக்கு 1 lakh salary, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. எல்லாரும் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம லவ் பண்ணதெல்லாம் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேட் ட்ரீம்னு நினைச்சுக்கோ கார்த்தி. நீ என் கூட பேசாத. நான் உன் நம்பரை பிளாக் பண்றேன், டெலீட் பண்றேன், உன்னையும் சேர்த்து. போதும் கார்த்தி. என்னால நீ ஹர்ட் ஆயிருந்தா சாரி. அப்புறம் ஒரு விஷயம் கார்த்தி, நீ என்ன பிளாக்மெயில் பண்ண மாட்டல்ல? நீ என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது.
வெட்கம் கொல்லும் தேன் சுடரே என் உயிரை தேன் சுடரே வேறொரு கை. ஹலோ அண்ணா, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். 10 லட்சம் கையில் தான் இருக்குது. சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துட்றேண்ணா. கண்டிப்பாண்ணா. இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த பணத்தை கொடுத்துடணும். இனிமேல் நாங்க தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த உலகம் எப்படி தான் இருக்கும். நீ ஏட்ட கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் ஜெனரேட்டடா பண்றது நாங்க. டசன் லிட்டர்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த உலகம் தண்ணி இல்லாம அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தை அழிக்க போறது நீங்க தான். நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும். நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். மலையோரம்
வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதுடா. டேய் மச்சான், நம்ம எப்பவுமே டீ குடிப்போம்ல, அந்த டீ கடைக்கு வாடா போலாம். நான் இப்போ டீ கடைக்கு வர நிலைமையெல்லாம் இல்லை. அவ்வளவுதான் பழக்கமா? வா பங்கு போலாம், 5 நிமிஷம் தான் நான் வந்துருவேன். சரி வை வரேன். நிம்மதியா ஒரு மனசுல தூங்க கூட விட மாட்டேன். ஏய்னாலும் இந்த உலகத்துக்கு இவ்வளோ பிரச்சனையா? இது என் வாழ்க்கையே அழிச்சிருக்கு. ஆனால் நான் அதை கண்டுக்காம இவ்வளோ நாள் அந்த ஏஐக்கே அடிக்ட் ஆகிருந்திருக்கேன். சே, ஹலோ, டே டீ கடை தான்டா நிற்கிறேன், வந்துட்டியா இல்லையா? எப்பா 5 நிமிஷம் சொன்னா இன்னுமாடா வர்ற? சரி வேமா வா. படம் போச்சு. ஐயோ, ஷபா. இது எப்படி? இது அந்த பட்டம் தான். இந்த பட்டம் இது எப்படி இங்க வந்துச்சு? இந்த பக்கம் தானே வந்துச்சு. நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது.
கடைசியா சண்டை போட்ட இடம் தானே. அப்ப நான் பார்த்ததான் நீங்களும் பார்த்தீங்களா? டேய் அது அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்துச்சு. இப்ப எங்கடா அந்த பட்டம்? கொஞ்சம் மேலே பாருங்க. இது மாற்றத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? டேய் இந்த வாட்டி அந்த பட்டத்தை கண்டிப்பா எடுத்தே ஆகணும்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா இருக்கிற பிரச்சனைகள் இது வேறயா? இப்ப என்னடா பண்ண போறோம்? என்ன பண்றது? கீழே கிடக்குற கல்லு குச்சி தான் எடுத்து எறியணும். சரி வா. டேய் பட்டை கிழிச்சிடாம எடுக்கணும்டா. எல்லாத்தையும் எடுத்து எறிங்க. கீழே விழணும். டேய் முதல்ல எரியறது நிப்பாட்டுக்கடா. இவனுங்க வேற பட்டத்தை குறி வைக்க சொன்னா என்னைய குறி வச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம எரியறது நம்ம மேல விழுகுது, ஆனா இந்த பட்டை மட்டும் கீழே விழ மாட்டேங்கிறடா. டேய் சாயங்காலம் எடுப்போம்டா. டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு அந்த பட்டத்தை எடுத்தே ஆகணும். இவன் வேற. எனக்கு ஒரு ஐடியா. என்னவா? டேய் உங்களை நம்பி கட்டா நிக்கிறேன், விட்டுறாதீங்கடா. டேய் கார்த்தி கொஞ்சம் இந்த பக்கமா வாடா. கொஞ்சம் வேகமா ஏறா. டேய் எடுத்துற வேண்டாம். டேய் கார்த்தி கொஞ்சம் இந்த பக்கமா வாடா. ஏய் எங்கடா அந்த பட்டம்? ஏப்பா ஒரு வழியா அதை எடுத்தாச்சானா? சூப்பரா. சாடிஸ்டடா. டேய் நீ கணேஷ் தானே? எந்த கணேஷ்டா? அவங்க அப்பா கூட வெளியே விட மாட்டேன் அந்த கணேஷ்டா. டேய் கணேசாடா நீ? டேய் என்ன ஞாபகம் இருக்கா? உன்னெல்லாம் மறப்போமாடா. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுலடா. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரியவே இல்லடா. இந்த பட்டத்தை நம்ம ஒரு 5th 6th படிக்கும்போது செஞ்சிருப்போமா? அப்ப தொலைஞ்ச பட்டம் ஒரு 14-15 வருஷம் இருக்கும். இப்ப எப்பறம் இங்க? அது நம்ம கையில. எப்படி பார்த்தாலும் இதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மள அத கனவுல இருக்குமா? ஏற்கனவே எனக்கு பலவித கற்பனையா வேற இருக்கு. நம்ம வேணா சோபியா கிட்ட கேப்பமா? எப்படே? அது மட்டும் வேணாம், உள்ள வை. நானே இப்பதான் பல அடி வாங்கிட்டு வரேன், இவன் வேற. கணேச விட்டு தள்ளு, அவனுக்கு நடக்கிறதுன்னு தெரியாது. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. இந்த பட்டத்துக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் ஒன்னாதாண்டா இருந்தோம். ஆனா பாதி நேரம் நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிருவீங்க. அப்படிதான் ஒரு நாள்
பட்டவரை போட்டிக்கு பட்டாசு இறக்க என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் செஞ்ச பட்டத்தை வச்சு விளையாண்டதை நான் பார்த்தேன். அதை பார்த்து தான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே கிரவுண்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் மரத்தில் மாறின பட்டத்தை எடுக்க முடியலன்னு திரும்பி போயிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கிட்ட நான் போனேன். என்னால் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ள அதுவே கீழே விழுந்துச்சு. அதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நீங்கள் சாயங்காலம் என் கூட விளையாட வருவீங்க. இப்போ இந்த பட்டத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் யாருமே வரல. எப்போவாச்சும் உங்களை பார்த்தா அந்த பட்டத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு தானே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை என்னால் பார்க்கவே முடியல. நாங்களும் பக்கத்து ஊருக்கு வீடு மாதிரி போயிட்டோம். ஆனால் இப்போ வர உங்கள் ஞாபகம் தானே அந்த பட்டத்தை என் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் இரு. அடா பாவி, நீதான் எடுத்துட்டு போனியாடா? நீ அந்த பட்டத்தை எடுத்துட்டு போன வரைக்கும் தானே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் திரும்ப அந்த கிரவுண்டுக்கு போனோம். வந்து பார்த்தா மரத்துல மாட்டின பட்டத்தை காணோன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். அப்போ பெஞ்சவடா நாங்க இப்போ தாண்டா ஒன்று சேர்றோம். அப்போ நடந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் பேசாம இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலடா. நல்லா கதையை கெடுத்தப்போ ஆக மொத்தம் எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு குண்டை தூக்கி போட்ட. அப்போ நீ தான் அந்த பட்டத்தை இப்போ பறக்க விட்டியா? இல்லடா. அப்ப இந்த பட்டத்தை நீ பறக்க இல்லையா? இல்லடா. என்னது நீ இல்லையா? டேய் மறுபடியும் விளையாடாதீங்கடா. டேய் உண்மையை தாண்டா சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே ஊருக்கு திருப்பி வீடியோ ஷூட் பண்ணாங்க. அதில் எல்லா திங்ஸும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நானும் அந்த பட்டத்தை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். ஆனால் அந்த பட்டம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் வீட்டை கேட்டதுக்கு பழைய பட்டெல்லாம் குப்பையில போடும்போது அதையும் சேர்த்து தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது இப்போ எப்படிங்க பண்ணுச்சுன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்லைடா. அப்பா ஆள விடு. டேய் இருக்கிற பிரச்சனையில இது வேற. கிரிக்கெட்டே விளையாட வந்துட்டானுங்கடா. அப்படி என்ன வேணா உங்களுக்கு பிரச்சனை? என்னடாச்சு உங்களுக்கு? அப்படி என்ன வேணா உங்களுக்கு பிரச்சனை? என்னடாச்சு உங்களுக்கு? உங்க பிரச்சனை நடந்து முடிஞ்சு. ஆனா எனக்கு என்ன ஆகுனே தெரியல. நான் எல்லா வெறுத்து போய் தெருவில் உட்காந்துருக்கிறப்ப தான் இந்த பட்டம் வானத்துல பறக்கிறத பார்த்தேன். அதை பார்த்த எல்லாம் என் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அது தேடி இங்க வந்துட்டேன். இப்ப என்ன பண்றேன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்குடா. அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காசு கொடுக்கலன்னா என்ன போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி நீ எதிராண்டா போய் பணத்தை தொலைச்ச? எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காம இருந்தேன். அப்பதான் இந்த ஆப் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு பேர் ரீல்ஸ் பெட்டிங் ஆப். இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு ரீல் வீடியோ பெட்டிங் ஆப்பில் வரும். அந்த வீடியோ பெட் கட்ட சொல்லி எங்கிட்ட கேட்கும். அந்த வீடியோ 20K வியூஸ் கரண்டில் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ வியூஸ் ரீச் ஆக போகுதுன்னு 2 ஆப்ஷன் கொடுக்கும். நம்ம அதை கெஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நான் 50K வியூஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த வீடியோ 50K வியூஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா
நான் போட்ட அமௌண்ட் எனக்கு ட்ரிபிளாக வரும். நான் பெட் பண்ண ஆப்ஷன் வியூஸ் போகலைன்னா மொத்தமாக லாஸ் ஆகிரும். இப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக அடிக்டில் இருக்கிறாங்க. நீ ஃபியூச்சரில் இதுக்கு தான் ஹை டிமாண்ட். அதனால பணத்து மேலே ரொம்ப பேராசைப்பட்டு ஸ்டான்லின்னு ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கி மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணேன். எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. கடன் வேற திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நான் என்கிட்ட இருக்கிற எல்லா சேவிங்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விற்று அதை அமௌண்ட்டாக ரெடி பண்ணி அதை ஒரு பிளாக் கவரில் போட்டு சேஃபாக போட்டு தரணும்னு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு பிளாக் மாஸ் போட்டவன் என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் கடைசியில் அவன் தப்பிச்சு போயிட்டான். டேய், உன்ட பணத்தை திருடினவன் என்ன கலர் மாஸ்க் போட்டிருந்தான்? பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, மாஸ்கில் எலும்பு கூடு போட்டிருக்கோம். இரு. டேய், அவன் இப்பதான் நான் டிராப் பண்ணிட்டு வந்தேன். நான் அந்த பட்டத்தை பார்த்த உடனே ஷாக் ஆகி அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். வரும்போதுதான் ஐயோ துரத்தி வர்றானே, விட்டா உழைச்சு சாப்பிட வச்சிருவான் போலயே. சடனா ஒரு லிஃப்ட் கேட்டேன். ப்ரோ திருமண நகர் போறீங்களா? ஏறுங்க ப்ரோ. நானும் அங்கிட்டு தான் போறேன். போலாம் ப்ரோ. என்ன ப்ரோ ஆளே விசித்திரமா இருக்கீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ப்ரோ. ப்ரோ அந்த ரைட் ஏறணும். சரி சரி. பார்க்கறேன். ப்ரோ இங்கதான். சரி தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. டேய், அவனை டிராப் பண்ண இடம் எனக்கு தெரியும். இப்ப போனோம்னா நம்ம அவனை பிடிச்சிடலாம். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். இருக்குண்ணா, நானும் வரேன். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போவோம். டேய் ஒரு நிமிஷம், ஒண்ணு மறந்துட்டேன். டேய், அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டேய், அவன் ஏதோ எடுக்க போயிருக்கான்டா. வேமா வர சொல்றான். டேய், வேமா வாடா. டேய், இதான்டா நான் தொலைச்ச பணம். டேய், இது எப்படிடா ஓன்ட்ட? டேய், இதே எடுத்து வச்சிட்டியா? கொஞ்சம் அமைதியா இருங்கடா, இது எனக்கே தெரியல. இது எப்படிடா ஓன்ட்ட? ஒரு நிமிஷம், இப்பதான் ஞாபகம் வருது. மறுபடியும் ஒரு நிமிஷமா? இப்ப நம்மள சாவடிக்காம விட மாட்டான் போலயே. கடைக்கு போயிட்டு வந்திருந்தப்ப என்ன ஒருத்தர் எடுத்துட்டான். அப்ப எங்க வரும் அவங்க வரும் மாறி போச்சு. திரும்பி நடக்கிறப்ப எனக்கு தலை கண்ணாடி கழுத்து போட்டு பார்த்தா வானத்துல பட்டம் வந்தது. இது நம்ம பட்டமாச்சுன்னு ஃபாலோ பண்ணிட்டே கிரவுண்டுக்கு வந்துட்டேன். ஆனா சத்தியமா உள்ள பணம் இருக்குன்னு எதிர்பார்க்கலடா. பாஸ், வேற ஏதாச்சும் பிளாஷ்பேக் வச்சிருக்கியா? ஆள ஒரு ராயப்பா. அம்மா. சரி விடுங்கடா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஓவர் ஆயிடுச்சு. இனிமே எல்லாச்சும் பெட்டு கிட்டுன்னு சொல்லிட்டு சுத்தாம ஒழுங்கு உன் லைஃபை பாரு. லைஃப் உனக்கு ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. இப்ப என்ன, உனக்கு ஒரு நல்ல வேலை தானே வேணும்? இந்த புடி இன்ஃபினிமிடியா கம்பெனி. இது என் சித்தப்போடது தான். நான் உன்னை அவர்கிட்ட ரெஃபர் பண்றேன். உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓகேடா. முதல்ல அந்த கவர் தூக்கி போட்டு பணத்தை பாக்கெட்ல விடா. விட்டா 10 லட்சத்தை சூட் கேஸ்ல வச்சு கொண்டு வரான் போல. ஆமா, நீ மறுபடியும் டிராயிங் ஆரம்பிக்கலாம்ல? அதுக்கெல்லாம் யாரும் இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லடா. சொல்ல போனா நானே ஏஐ கடிக்ட்ல தான் இருந்தேன். ஆளாளுக்கு போன் ஏஐன்னு வச்சுட்டு அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் டேலண்ட்லாம் ஏஐ எப்பயோ ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, என்னைக்குமே ஏஐ மனுஷனோட டேலண்ட்டை ஓவர்டேக் பண்ணவே முடியாது.
உன் டிராயிங் ஏயோட கம்பேர் பண்றவன்லாம் டிராயிங் பத்தியே தெரியாதனா இருப்பான். நீ மறுபடியும் ட்ரை பண்றா, உன்ட அதை ஏன் தோத்து போயிடும். அதெல்லாம் மாறுதான் பாப்போம். ஆமா, இவன் என்ன தனியா போன்ல பேசிட்டு இருக்கான்? முட்டா மரத்தையே உரிச்சிருவான் போலயே. ஹலோ ஹலோ, சரி போன்ல சார்ஜ் போச்சு. ஏ கார்த்தி, உன் போன் தாடா. என்னடா தனியா போய் பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ரைட்ரா சேர்றா. நடத்து. ஆமா, நீ எங்கடா வேலை பாக்குற? நான் இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். சென்னையில போஸ்டிங் போட்டிருக்காங்க. கல்யாணம் வச்ச கையோட அவளை கூட்டிட்டு சென்னைக்கு போயிருவேன். ஆமா, அவங்க பேர் என்ன? அல்வா. சாரிப்பா, நான் அவளை செல்லமா அல்வான்னு கூப்பிடுவேன். அவ பேரு பிரியா. நீ அடுத்த நீ பெரிய ஆளுதான்டா. சரிடா, போன கடா பேசலாம். நான் கோச்சுப்பாடா. சரி, நம்பர் சொல்லு, நானே போடுறேன். 744 90 850 59. டே கர்ணா, என் போன்ல டவர் இல்ல, நீ உன் போன கொடு. இவன் ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறா? இந்தாடா. அப்படி என்னத்தான் போன்ல பார்த்தா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்பர் உன் போன்ல சேவ் பண்ணியிருக்க. அப்போ இவதான் உன் எக்ஸா? ஆமா மச்சான், அவதான் என் எக்ஸ் பிரியா, பானு பிரியா. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன். தம்பி, உன்னால உன்னால வசியம் பண்ண கண்ணால். அது என்னடா லட்டு? நான் செல்லமா அவளை லட்டோன்னு கூப்பிடுவேன்டா. என்னடா அவன் போனு? அவட்ட பேசிட்டேன், அவன் என்ன வர சொல்லியிருக்கா. நான் கிளம்புறேன். நீங்களும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கடா. என்னடா? ஒண்ணு இல்ல, நீ போ போ. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம்டா, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. விட்டா அவனை கொண்டுருவான் போல் இருக்கு. சரிடா, பாய்டா. நீங்க அப்பப்போ மீட் பண்ணுவோம். நான் வேற இந்த பணத்தை கொடுக்கணும். நம்ம கிளம்புவோமா? சரி வா. வாங்க. டேய், இவன் கவர்ல பணம் இருந்துச்சுன்னா திருடிட்டு போனவன் கவர்ல என்னடா இருந்திருக்கும்? ப்ரோ 10,000 தான் ப்ரோ, டீல முடிச்சிடலாம். பக்காவா முடிச்சு தந்துடுறேன். அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் அவரோட டாப்ல. நீட்டா முடிச்சிடலாம் ப்ரோ. 10,000 தான், ஃபைனல் பண்ணிக்கோங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. ஹலோ, அவரு பிஸியா இருக்காரு, போன வைங்க. என்னடா போன அனுப்பிட்ட? டேய், டீல் பேசிட்டு இருந்தேன்டா, 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்கலாம். இப்ப என்ன நினைச்சுக்க என்ன பத்தி? இங்க பாத்தியா, நான் பண்ண சம்பவம் சும்மா டப்பு பார்ட்டி போனேன், ஒரே போடு ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு தெரியுமா? 10 lakhs இருக்குது. நான் பிரெயின் யூஸ் பண்ணி எடுத்தேன் ப்ரோ. சரக்கு ஓவர் ஆயிடுச்சு. முன்னாடி என்ன எவ்வளவு திட்டி இருப்ப, அது நோட்டம் இது நோட்டம்னு. இப்ப பாத்தியா, மொத்தமா செஞ்சேன் பாத்தியா? சரிடா, அந்த 10 லட்சம் கண்ணியாச்சு காட்டுடா. இனிமே இந்த தம்பியை திட்டுவ? நீ சிங்க குட்டிடா நீ. இனிமே மஜா பண்றோம் ப்ரோ. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஃபன் பண்றோம். பாரு, நீயே ஷாக் ஆயிருவ.
கறிக்காக தான் அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஓடி வந்தியா என் அருமை தம்பி. வரும்போது ஒண்ணு மறந்துட்டடா. என்ன ப்ரோ? ஒரு 65 மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு, ஒரு சாப்பிட்டுக்கலாம். அந்த கவர்ல என்னமோ இருந்துட்டு போகுதுடா, நமக்கு தேவையில்ல விடு. அட கடவுளே, இவளுக்காக நான் இத்தனை நாள் வருத்தப்பட்டேன். உன்னை விட்டுட்டு போனவளே சந்தோஷமா தான் இருக்கான். அவளை நினைச்சு வருத்தப்பட்டு நீ ஏன் வாழ்க்கையை தொலைக்கிற? நீ மறுபடியும் எக்ஸாம் ட்ரை பண்ணு, உன் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணு, எல்லாமே மாறும். இதுவும் சரி பண்ணுதே. லிஃப்ட் வேணுமா? நீ இறங்குடா, நான் ஓட்டுறேன். ஓட்டிடுவியா? இறங்குடா. டேய் உட்காரா. டேய் வாடா. ஏய் வேமா வாடா. ஏய் வாடா. இதோ வந்துட்டேன்டா. ஏய் உனக்கு பெத்த வச்சு ஓட்டிடுவியா? பாத்துக்கலாம்டா. என்னடா வண்டி நகரவே மாட்டேங்குது. இப்பதான்டா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். எப்படி நம்ம ரைடு? இந்த மாதிரி மாசத்துல ஒரு நாள் ரைடு போகணும்டா. ஜாலியா இருக்குல்லடா. உன்கிட்ட இருந்த டிராயிங் திறமை அழிச்சு எப்படி நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோமோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களோட திறமையை அழிச்சு அதுக்கு பதிலாக எங்களோட ஏஐ பயன்பாடு உலகம் முழுக்க கொண்டு வந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளோட உழைப்பு வேலை வாய்ப்பை வேணா அந்த ஏஐ அழிக்கலாம். நம்மகிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அழிக்க முடியாது, நம்மளோட முயற்சிகளை. கார்த்தி சொன்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தா அந்த ஏஐ நம்மகிட்ட கண்டிப்பா தோத்துரும். வருத்தப்பட்டு நீ ஏன் வாழ்க்கை தொலைக்கிற? டேய் நீ எவ்வளவு தூரம்டா? இருடா, நல்ல பெரிய ஹோட்டலா பார்த்து போவோம். அதுக்கு இதான்டா ஷார்ட்கட் ரூட். மாச சம்பளம் தான்டா வாங்கியிருக்கேன், அதுக்குள்ளேயே மொத்த சம்பளத்தையும் காலி பண்ண முடிவு பண்ணிட்டீங்கடா. இதெல்லாம் உன் கடமைடா. பட்டு நீ என்னெல்லாம் சொல்றேன்னு பாக்குறேன்டா. பசிக்குதுடா, கொஞ்சம் வேகமா போடா.
இவன் வேற வண்டியை ஓட்ட சொல்ல உருட்டுறான். என்னாச்சுரா? பெட்ரோல் போட மறந்தே போயிட்டேன்டா. நடுக்காட்டுல எங்கடா போய் பெட்ரோல் பங்க் தேடுறது? பக்கத்துலதான் எங்கேயோ பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க தள்ளிட்டே போவோம். இதுக்கு என் சைக்கிளே பரவாயில்ல போல. இறங்குடா. இந்த பக்கம் போய் தள்ளுறா. நல்ல வசமா வந்து மாட்டிக்கிட்டேனோ. இதுக்கும் சேர்த்து வச்சு நம்ம கிட்ட தான் மொழி எழுதுவாங்க. ஐயோ ஃபோன் வேறு ரீசார்ஜ் பண்ணணுமே, வீட்டு வேற கொடுக்கணுங்கிறாங்க. இந்த இடத்த இது முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமாடா, எனக்கு இதே தான் தோணுது. பேசுற வேலையை விட்டு கொஞ்சம் வண்டியை தள்ளுங்களேன்டா. ஆனா ஒண்ணுடா, இந்த பட்டம் நம்ம வாழ்க்கையில ஒரு விளையாட்டு விளையாடிடுச்சு. கடைசி வரைக்கும் இது எங்க இருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியலடா. முதல்ல நம்ம கிட்ட இருந்த பட்டம் எங்க போச்சுன்னே தெரியல. கிரவுண்ட்ல நம்ம அதை வச்சுதான் பேசிட்டு இருந்தோம். யார் கையில கொடுத்தோம், யார்கிட்ட இருந்துச்சு, எங்க போச்சுன்னே தெரியலையடா. கணேஷ்டையும் போன் பண்ணி கேட்டேன், அவனும் இல்லைன்னு சொல்லிட்டான். விடுங்கடா, அந்த பட்டம் எங்க பறந்து போனா என்ன, நம்ம கையில இருக்க வரைக்கும் அது பிரச்சனையா தான் இருந்துச்சு. பட்டம் தொலைஞ்சு போனது, நம்ம கிட்ட திருப்பி வந்தது, எல்லாமே எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி தாண்டா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி அது நம்மகிட்ட திருப்பி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். சொல்ல போனா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். எல்லாம் நடப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவா நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் நம்புறேன். பட்டம் பறந்தாதாட்ட அழகா இருக்கும். அதனால எப்பயாச்சும் அது ஃப்ளோல பறந்து போட்டு. ஆனா கணேசன் நினைச்சாதான் என்ன ஒத்துக்க முடியல. நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் அவங்க அப்பா அவனை வெளியே விட மாட்டாரு. அன்னைக்கு அவனை நம்ம தனியா விட்டு விளையாட போயிட்டோமா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான்டா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். டேய் பட்டம் செம்மையா வந்திருக்குல. ஆமாண்டா. டேய் அதனால ஒயிட் கலர்ல அங்க இடம் விட்டு வச்சிருக்க, ஏதாவது கலர் அடிக்கலாம்டா. டேய் அது கணேஷ்கா விட்டு வச்சிருக்கேன்டா. கணேஷ்கா? டேய் கணேஷ் அவன் வீட்டுல போய் கூப்பிட்டு பார்த்தேன்டா, அவங்க அப்பா அவனை வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. சரி சாயங்காலம் வீட்டுக்கு போய் அவனுக்கு பிடிச்ச கலர் இந்த பட்டத்துல அடிக்க சொல்லுவோம்டா. ஆமாண்டா, சாயங்காலம் அவங்க அப்பா வெளியே போயிறாரு, அப்ப ஒண்ணு செஞ்சு ஜாலியா விளையாடலாம். கணேஷ் இந்த பட்டத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படான்டா. டேய் அதுக்கு முன்னாடி பட்டத்தை மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம்டா, ஒழுங்கா பிறகுதானு. டேய் கர்ணா, அந்த பட்டத்தோட சேர்ந்து நீ பயந்துடா. சரி வாங்கடா போலாம். இந்த பட்டம் நம்ம வாழ்க்கையில ஒரு விளையாட்டு விளையாடிடுச்சு. கடைசி வரைக்கும் இது எங்க இருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியலடா. அப்புறம் வீட்டில் கேட்டதுக்கு பழைய பொருளெல்லாம் குப்பையில போடும்போது அதையும் சேர்த்து தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாங்க. டேய் நம்ம கையில வச்சிருந்த பட்டம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல.
சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு நக்கன டே டே டஸ்க்கு நக்கன டே டே டண்டனக்கா டனக்கனக்கா டே 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 முழம் லோட்டே லாட்டி மருந்து கணக்கின்னு வாச்சி எடுத்து பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு நக்கன டே டே டஸ்க்கு நக்கன டே டே டண்டனக்கா டனக்கனக்கா டே 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 இன்னும் உயிரோட தான் இருக்கானா? சொல்றா. டேய் கண்ணா ஒரு குட் நியூஸ் டா. என்ன சொல்லு? டேய் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. டேய் சூப்பர்ரா. செம செம. பையனா பொண்ணா? பையன்டா. சமடா சமடா. அப்புறம் என்ன பேர் வச்சிருக்க? நான் வைக்கல, என் ஒய்ஃப் தான் பேர் வச்சிருக்கா. சரிடா, முத பேர் சொல்றா. கார்த்திடா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை.